सर्वमंगलमांगल्ये शिवे सर्वार्थसाधके शरण्ये त्र्यंबके गौरी नारायणी नमोस्तुते. சந்தோஷம் இந்த வார்த்தை மனுஷனா பிறக்கிற ஒவ்வொருத்தரும் விரும்புறது. தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த சந்தோஷம் எப்பவும் இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்கும். இந்த சந்தோஷத்தை விரும்பாதவங்க, வேண்டாதவங்க உலகத்தில் யாருமே இருக்க முடியாது. உலகத்தில் மனுஷனா பிறந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த சந்தோஷம் தன் வாழ்க்கையில் எப்பவும் இருக்கணும் அப்படின்றது விருப்பம். சந்தோஷம் அப்படின்னா என்ன? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நல்லது நடக்கும் பொழுது அந்த நல்லது நடந்ததால வந்த ஒரு விதமான சுகமான அனுபவம் தான் சந்தோஷம். அதுதான் சந்தோஷம். அந்த சந்தோஷம் வரும் பொழுது சொல்ல முடியாத ஒரு இன்பமாக இருக்கும். அதனால தான் அந்த சந்தோஷத்தை எல்லாருமே விரும்புறது. ஆனால் உலகத்தில் மனிதர்கள்கிட்ட எப்படி இருக்கீங்க, சந்தோஷமா இருக்கீங்களா அப்படின்னு கேட்டோம்னா பெரும்பாலானவங்க என்ன சொல்லுவாங்க? ஏதோ இருக்கே, ஏதோ இருக்கே. பெரும்பாலானவர்கள் இதைத்தான் சொல்லுவாங்க, ஏதோ இருக்கேன், என்னவோ போயிட்டு இருக்கு வாழ்க்கை. அப்படின்னா அந்த சந்தோஷம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடைக்கலையா? பெரும்பாலான ஜனங்கள் அதைத்தான் சொல்றாங்க. ஆனா உண்மை அது இல்லை. சந்தோஷம் வாழ்க்கையில எல்லாருக்கும் தினந்தோறும் கிடைச்சிக்கிட்டு தான் இருக்கு. ஆனால் சந்தோஷம் அப்படின்னா நாம என்ன நினைச்சிருக்கோம் அப்படின்னா, நம்ம கையில எது இல்லையோ, நமக்கு எது கிடைக்கலையோ அது கிடைச்சாதான் சந்தோஷம்னு நினைச்சிருக்கோம். அதனால என்ன ஆறுதுன்னா, நம்ம கையில கிடைச்சிருக்கிற நல்ல விஷயங்கள் அத்தனையும் நம்ம கண்ணுக்கு என்னவா தெரியல? சந்தோஷமா தெரியல. நிறைய நல்ல விஷயங்கள் தினந்தோறும் காலையில பொழுது பிறந்ததிலிருந்து பொழுது போற வரைக்கும் ஒருத்தருக்கு வாழ்க்கையில நிறைய நல்லது நடக்கிறது. எவ்வளவோ பெரிய பெரிய விஷயங்கள்லாம் நடக்கிறது. ஆனால் நாம நினைச்சிருக்கிறது, நமக்கு இல்லாதது எதுவோ, நமக்கு கிடைக்காதது எதுவோ அது கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு. ஆனா உண்மையிலேயே அது கிடைச்சிட்டா சந்தோஷம் வந்துடுமான்னு பார்த்தோம்னா, நாம எதெல்லாம் நமக்கு இல்லைன்னு நினைச்சிருக்கோமோ இன்னொருத்தருக்கு அதெல்லாம் இருக்கும். அவங்கள நீங்க சந்தோஷமா இருக்கீங்களான்னு கேட்டா அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க கிட்ட இல்லாத ஒரு லிஸ்ட் வச்சு அவங்களும் கஷ்டப்படுவாங்க. சரி, அவங்களுக்கு அவங்க இல்லைன்னு நினைச்சதெல்லாம் கிடைச்சிருச்சு. சரி, அப்ப பிறகு அவங்க சந்தோஷமா இருக்காங்களான்னு பார்த்தா அவங்க என்ன பண்ணுவாங்க? தாங்கிட்ட இல்லாததெல்லாம் நினைச்சு மறுபடியும் வருத்தப்படுவாங்க. ஆக மனுஷ வாழ்க்கையில சந்தோஷம்னா என்ன நினைக்கிறோம்னா, எது நம்ம கையில இல்லையோ, எது நமக்கு கிடைக்கலையோ அது கிடைச்சாதான் சந்தோஷம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா உண்மை அது கிடையாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதெல்லாம் பார்த்தோம்னா சந்தோஷம் தானா வரும். நாம இதெல்லாம் சந்தோஷமானு நினைக்கிற விஷயங்கள் எப்போ நம்மளை விட்டு போறதோ அப்ப என்ன நினைப்போம்? எனக்கு எல்லாம் இருந்ததே எனக்கு போயிடுச்சேன்னு. உதாரணத்துக்கு வேற ஒன்றும் வேண்டாம், ஒரு சின்ன இது வேடிக்கையா இருக்கும், தமாஷா கூட இருக்கும். காலையில் எழுந்த உடனே
எல்லாருக்கும் ஒரு கடமை இருக்கும். காலை கடனை கழிக்கிறது, பாத்ரூம் போகிறது இல்லையா? ஒரு நாள் பாத்ரூம் போலன்னு வச்சுக்கோ, வரலன்னு வச்சுக்கோ, நம்ம இதுவரைக்கும் அந்த ஒரு வலியை அனுபவிக்கிறதால அதை பற்றி தெரியலை. ஒரு நாள் பாத்ரூம் நம்மால போக முடியலன்னா அடுத்த 2 மணி நேரத்துக்கெல்லாம் வயிறெல்லாம் சொல்ல முடியாத ஒரு வலி வரும், துக்கம் வரும். ஒருவேளை நாம சாப்பிட்ட சாப்பாடு ஜீரணம் ஆகலைன்னா நம்மால என்ன பண்ண முடியாது? அடுத்த வேளை சாப்பாடு ருசியா சாப்பிடவே முடியாது. நடக்கிறோம், காலையிலிருந்து இங்கிருந்து அங்கிருந்து ரொம்ப தூரம் நடக்கிறோம். அந்த நடக்கிற பாதத்தில் ஒரு சின்ன புண்ணு வந்துடுச்சுன்னா நடக்க முடியாது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனையோ விஷயங்களை கேட்குறோம், பாடல்களை கேட்குறோம், கீதத்தை கேட்குறோம், அதனாலெல்லாம் சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம். ஒரு நாள் காது கேட்கலன்னு வச்சுக்கோ, அப்போ எதற்கு 1 கோடி ரூபாய் வச்சா அந்த 1 கோடி ரூபாய் மேல ஆசை வரும்னு யாராவது நினைக்கிறீங்களா? இதை வச்சுக்கிட்டு நான் என்ன பண்றது, நீ என்ன சொல்றனேன்னு கேட்கல, நீ என்ன திட்டுறியான்னு தெரியல, வாழ்த்துறியான்னு தெரியல, இதை எடுத்துட்டு பே 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 பேன்னுவா. ஸோ இப்படி வாழ்க்கையில் நமக்கு நிறைய நல்லது நடந்துட்டே இருக்கு. ஆனால் நமக்கு நடந்த நல்லது எதையுமே நாம் கணக்கில் எடுத்துக்கிறது இல்லை. நமக்கு நடக்காததை மாத்திரம்தான் கணக்கில் எடுத்துட்டு என்னென்னு முடிவு பண்ணிக்கிறோம், என் வாழ்க்கையில் எனக்கு சந்தோஷம் இல்லை, சந்தோஷம் இல்லைன்னு. நம்ம உடம்புல எவ்வளவோ ஒரு அங்கங்கள், எத்தனையோ உறுப்புகள் ஒரு வினாடி கூட விடாம தன்னுடைய வேலையை செஞ்சுக்கிட்டே இருக்கு. அது எல்லாம் செஞ்சு நமக்கு சந்தோஷத்தை கொடுக்கறதால நாம் அதை பற்றி பெருசாக நினைக்கிறதில்ல. என்னைக்காவது ஒரு நாள் நம்மளுடைய தேகத்தில் ஓடிக்கிட்டே இருக்கிற ஒரு உறுப்பு ஒரு வினாடி இல்லை ஒரு நிமிஷம் நின்றுடுச்சு அப்படின்னா அது பெரிய கஷ்டத்தை கொடுக்கும். நிறைய பேர் இப்போ பார்ப்போம், ஹார்ட் அட்டாக்னுவாங்க. அந்த ஹார்ட் அட்டாக்ன்றது என்ன, ரொம்ப வருஷமா இருக்கிற வியாதியா? அதெல்லாம் கிடையாது. டப் 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 அப்படின்னு ஓடிட்டே இருக்கிற மிஷினு ஒரு 10 செகண்ட் நின்றுடுச்சுன்னா அதுக்கு பேர் தான் ஹார்ட் அட்டாக்னு சொல்லி அப்படியே அடிச்சு பிடிச்சி அதை பற்றி ஹாஸ்பிட்டலுக்கு ஓடுவாங்க. அந்த நேரத்தில் இந்தாப்பா நீ கேட்டிய ஒரு 20 லட்சமும் ஒரு பென்ஸ் காரும் இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொன்னா யாராவது பல்ல காட்டுவாங்களா? யாருக்காவது சந்தோஷம் வருமா? போயா, உயிரே போற மாதிரி இருக்கு, இந்த நேரத்தில் பென்ஸே தந்து கொடுக்குறியா, யாருக்கு வேணும் பென்ஸுன்னுவான். ஸோ நமக்கு நிறைய நல்லது நடந்துட்டே இருக்கு. நமக்கு நல்லது நடக்கிறதெல்லாம் நாம் பார்க்கறதே இல்லை. நாம் எப்படி பழகிட்டோம், நமக்கு நடக்காததையும் சுகத்தையும் துக்கத்தையும் கஷ்டத்தையும் கொடுக்கறத மாத்திரம்தான் அது கிடைச்சாதான் சந்தோஷம்னு நினைச்சுமே தவிர நம்ம வாழ்க்கையில் எவ்வளவோ நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கு. நம்ம உடம்புல இந்த சுண்டு விரல் இருக்கு, அதை பற்றி ஒரு நாளும் ஒருத்தரும் கவலைப்பட்டதே இல்லை. அது நல்லா இருக்கிறதால நமக்கு அதை பற்றின ஒரு விஷயமாவே தெரியல. என்னைக்காவது ஒரு நாள் தவறி நகை சுத்து வந்துட்டுமே அந்த இடத்துல, உடம்புல கண்ணு காது வயிறு காலு எதுவும் ஞாபகம் இருக்காது. காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் நமக்கு இந்த சுண்டு விரல் மாத்திரம்தான் ஞாபகத்துக்கு இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம கண்ணில் தெரியவே தெரியாது. என்ன விருந்து வச்சாலும் என்ன சந்தோஷமான நிகழ்வுகள் நடந்தாலும் அத்தனையையும் இந்த சுண்டு விரல்ல இருக்கிற வலியானது என்ன பண்ணும், எல்லாத்தையும் மறக்க வச்சிடும். அப்ப தினந்தோறும் இப்படி எத்தனையோ நல்ல விஷயங்கள் காலையிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் எல்லாருக்கும் நடந்துக்கிட்டே தான் இருக்கு. நாம எது நடக்கலை நமக்குன்னு நினைச்சு கவலைப்படுறோமோ அதே விஷயம் கிடைச்சிருக்கிற ஒருத்தரும் இன்னொரு விஷயத்துக்காக
கவலைப்பட்டுட்டு இருக்கார். அவர் எதை தனக்கு கிடைக்கலன்னு நினைச்சு கவலைப்பட்டாரோ அதை கிடைச்ச ஒருத்தர் வேற ஒரு விஷயத்துக்காக கவலைப்பட்டுட்டு இருக்கார். ஆக சந்தோஷம்ன்றது இது கிடைச்சா சந்தோஷம் வந்துடும் அப்படின்றது இல்லை. நமக்கு கிடைச்சிருக்கிற நல்லது எல்லாத்தையும் நாம பார்க்கணும். நமக்கு கிடைச்சிருக்கிற வரம், ஆசீர்வாதம், ஆரோக்கியம், சின்ன சின்ன சந்தோஷம், இந்த ஒவ்வொன்றத்தையும் நமக்கு பார்க்கும் பொழுது நம்ம வாழ்க்கை குறையில்லாத வாழ்க்கை அப்படின்னு உணர முடியும். அப்போ காலையிலிருந்து நடக்கிற ஒவ்வொரு நிகழ்வுக்கும் நாம பார்த்து நான் சந்தோஷமா இருக்கேன். காலையில் எழுந்துக்கிறோம், முதல்ல எழுந்தவுடனே நிறைய பேருக்கு தண்ணி குடிக்கிற பழக்கம் இருக்கும். காலையில் எழுந்தவுடனே ஒரு கிளாஸ் பச்சை தண்ணி குடிப்பாங்க. அது நமக்கு சாதாரணமாக தெரியும். ஒரு நாள் யோசனை பண்ணி பாருங்க, நீங்க குடிக்கிற தண்ணி உள்ள இறங்கலை, இங்கே நின்றுடுச்சுன்னா என்ன ஆகும்? நாம எதிர்பார்த்தது கிடைச்சா நமக்கு சந்தோஷம் வந்துருமா? அப்போ இல்லை. அப்ப என்னன்னு கேட்போம், நான் குடிக்கிற தண்ணி முதல்ல இறங்கணும், அதுக்கப்புறம் தான் எனக்கு மற்றது எல்லாம். ஸோ காலையில் எழுந்து நீங்க தண்ணி குடிச்சிங்களா, தண்ணி முழுங்குனீங்களா, நீங்க என்ன சொல்லணும்? அம்மா தாயே, இந்த பெரிய வரத்தை சக்தியை கொடுத்தது உனக்கு நமஸ்காரம். சாப்பிட்டமா, ஜீரணமாச்சா, அதுக்கு சந்தோஷத்தையும் நன்றியும் சொல்லணும். அடுத்தவங்க சொல்றது நம்ம காதுல விழுறதா, பரவாயில்லை இன்னைக்கு எனக்கு நல்ல காது கேட்குது, அதுக்கு உனக்கு நன்றிமான். இப்படி ஒவ்வொன்றுத்துக்கும் நாம பாராட்டிட்டே நன்றியை சொல்லிக்கிட்டே வந்தோம்னா நம்ம கிட்ட நிறைய இருக்கும், குறை கம்மியா இருக்கும். இப்ப எப்படி இருக்கு? ரிவர்ஸில் இருக்கும். குறைய மாத்திரமே பார்க்கிறோம், நிறைய பார்க்கறதே கிடையாது. நம்மளுடைய வாழ்க்கையில சந்தோஷம்ன்றது நமக்கு கிடைக்காதது கிடையாது. நமக்கு என்ன கிடைச்சிருக்கோ அதை நாம ஆனந்தமா கொண்டாடும் பொழுது சந்தோஷம் தானா வந்துடும். ஏன்னா நமக்கு கிடைச்சிருக்கிற நிறைய விஷயம் ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்கும். ஒரு பெரிய கார், ஒரு விலை உயர்ந்த கார், ஆடி காருன்னு சொல்லுவாங்க, இல்லை பென்ஸ் காருன்னு சொல்லுவாங்க. அந்த காரினுடைய விலை எல்லாம் வந்து 1 கோடி ரூபாய்க்கு இருக்கும். அந்த காரை ஒருத்தர் ஓட்டிக்கிட்டே போவார். ஓட்டிட்டு போறச்சே அந்த மெயின் ரோடுக்கு ஓரமாக நிறைய குடிசைகள்லாம் இருக்கும். ஒரு ராத்திரி 8-9 மணிக்கு ஒரு காரை ஓட்டிட்டு போவார். அந்த 8 மணிக்கு அந்த குடிசை வீட்டில் அங்கே இருக்கிற ஒருத்தர் என்ன பண்ணுவார், வீட்டுக்கு அந்த குடிசைக்கு வெளியே ஒரு கட்டில் போட்டுட்டு ஒரு பெட்ஷீட்டை விரிச்சிட்டு அப்படியே கண்ணை மூடிக்கிட்டு பெரிய கொரட்டையா விட்டு தூங்குவார். எப்படி விடுவார்? பெரிய கொரட்டையா விடுவார். இந்த பென்ஸ் கார்ல போறாரு இல்லையா, அவர் என்ன நினைப்பார் தெரியுமா? என்ன நினைப்பார் சொல்லுங்க? கொடுத்து வச்சவன் என்னமா 9 மணிக்கெல்லாம் என்னவா தூங்குறான் பார், எனக்கு மாத்திரை போட்டா கூட தூக்கம் வர மாட்டேங்குது. ஸோ உலகம் நினைச்சிருக்கோம் பென்ஸ் கார் இருந்தா சந்தோஷம்னு. ஆனா பென்ஸ் கார் வச்சிருக்கிறவனுக்குள்ளேயும் ஒரு குறை இருக்கும். அவனுக்குள்ளே குறையா இருக்கிறது இன்னொன்னுக்கு நிறையா இருக்கும். இந்த தூங்கிட்டு இருந்தான் பாருங்க, ஒரு 2 மணி நேரம் கழிச்சு எதுக்கோ ஒரு காரணத்துக்காக அவங்க மனைவி அவங்கள எழுப்புவாங்க. எங்க குழந்தை அழுது, காசு இல்லை, போய் பால் வாங்கிட்டு வாங்கன்னு. அப்ப அவன் சொல்லுவான், இன்னடி எப்ப பார்த்தாலும் காசு காசுன்னு கேட்கிறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த பென்ஸ் கார்ல போறான் பாருங்க, இவன் அவனை பார்ப்பான், பிறந்தா அடுத்த ஜென்மத்தில் அவனை மாதிரி பிறக்கணும்னு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் அவன் சொல்லிட்டு போனான், என்னன்னு, பிறந்தா இவனை மாதிரி பிறக்கணும்னு. இப்ப இவன் சொல்றான், பிறந்தா அவனை மாதிரி பிறக்கணும்னு. இப்ப பென்ஸ்கார சந்தோஷத்தை கொடுத்ததா, இல்ல குடிசை சந்தோஷத்தை கொடுத்ததா, தூக்கம் சந்தோஷத்தை கொடுத்ததா? ரெண்டுத்துலயும் சந்தோஷம் இருக்கு. ஆனா நாம என்ன பண்றோம்,
ரெண்டுத்துலயும் சந்தோஷத்தை பார்க்கல. பென்ஸ் கார் வச்சிருக்கிறவங்களுக்கு அங்க வேற ஒண்ணு குறையா தெரியுது, அது இல்லாதவங்களுக்கு பென்ஸ் கார் குறையா இருக்கு. ஆக சந்தோஷம்ன்றது இது 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 இதெல்லாம் கிடைச்சிட்டா சந்தோஷமா இருப்பாங்க அப்படின்னா அது உண்மையானா அது கிடையாது. உலகத்துல ஒருத்தர் சந்தோஷமா இருக்கணும், உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லுங்க அப்படின்னா பெரிய பிரச்சனை அதுதான். ஏன்னா சொல்லவே முடியாது, யாருக்குமே தெரியாது தனக்கு என்ன வேணும் சந்தோஷம்ன்றது. ஆக சந்தோஷம்ன்றது நமக்கு கிடைக்காத வஸ்துக்களை, பொருட்களை, விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறது அது இல்லை சந்தோஷம். அது கிடைச்சாதான் சந்தோஷமா இருப்போம்னு நினைக்கிறோம், அது தப்பு. அது கிடைக்காத, அது கிடைச்சும் இன்னும் நிறைய பேர் கஷ்டத்தில் இருப்பாங்க. அப்ப இது நமக்கு கிடைச்சி சந்தோஷம் அது பிறகுதான் வருமானா அப்படி இல்லை. நமக்கு என்ன இருக்கோ அது எல்லாத்தையும் பார்த்தோம்னா உலகத்துல நம்மள மாதிரி கொடுத்து வச்சவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. ஆக சந்தோஷம்ன்றது பராசக்தியான நாராயணி எல்லாருக்கும் கொடுத்திருக்கா. ஆனால் ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு வகையில சந்தோஷத்தை கொடுத்திருப்பாங்க. அதனால சந்தோஷம்ன்றது எல்லாருடைய வாழ்க்கையில எல்லாருக்குமே இருக்கு. ஆனா நாம அதை பார்க்கறது இல்லை. நமக்கு கிடைக்காதது எது, நமக்கு கஷ்டமானது எது, நமக்கு குறைய சொல்லக்கூடியது எது, அதைத்தான் நாம சந்தோஷமா பார்க்கறோமே தவிர, அது கிடைச்சாதான் சந்தோஷமா பார்க்கறோமே தவிர, நமக்கு வாழ்க்கையில நடந்துட்டு இருக்கிற நல்லது எல்லாம் எத்தனையோ சந்தோஷமான விஷயங்கள் இருக்கு. நீங்க காலையிலிருந்து யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு காலையிலிருந்து இந்த நேரம் வரைக்கும் எத்தனையோ வேலைகள் பண்ணியிருப்பீங்க. நீங்க அந்த வேலையெல்லாம் நம்மளுடைய உடம்புலையோ இல்லை வேற ஏதோ ஒரு வகையில் அது தடையாயிருந்தால் அதுதான் உங்களுக்கு பெரிய கஷ்டமா இருந்திருக்கும். அம்மா சொன்ன மாதிரி காலையில் குடித்தோம், சாப்பிட்டோம், ஜீரணமாயிடுச்சு, நல்ல விஷயங்களை காதில் கேட்டோம், சூடாக இட்லி சாம்பார் கொடுக்குறாங்க, அதில் கொஞ்சம் உப்பு கம்மியாக இருந்தால் கூட நம்மளால் ஏற்றுக்க முடியல, அது திரும்ப உப்பு போட்டு நல்லா வந்த பிறகு தான் சாப்பிட்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நாக்கு நல்ல கண்டிஷனில் இருக்குன்னு அர்த்தம். என்னைக்காவது யாராவது அதை யோசித்து பார்க்குறோமா? யாரும் அதை யோசிச்சே பார்க்கறது இல்லை. இப்படி எத்தனையோ விஷயங்கள் காசு கொடுத்தும் வாங்க முடியாத எத்தனையோ விஷயங்கள் நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நமக்கு சந்தோஷத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு நாள் நாக்கில் சுவை போயிடட்டும், அவங்களுக்கு நீங்க என்னன்னா கொடுங்க, உலகத்துல வகை வகையான பலகாரங்களை செஞ்சு கொடுங்க, ஆனா நாக்கில் சுவை தெரியாம இருக்கட்டும், சந்தோஷம் வருமா? இன்னும் இது எதை சாப்பிட்டாலும் மண்ணை சாப்பிட்ற மாதிரியே இருக்குன்னுவாங்க. ஆனா நாம ஒவ்வொரு வேளையும் ருசிச்சு ரசிச்சு சாப்பிட்றோம். அது எவ்வளவு பெரிய சந்தோஷம்! அது என்னைக்காவது யோசனை பண்ணி பார்த்துருக்கோமா, இது எனக்கு வாழ்க்கையில கிடைச்சிருக்கேன்னு? இப்படி நிறைய விஷயங்கள் நாம யோசனை பண்ணோம்னா நமக்கு நிறைய இருக்கும் வாழ்க்கையில. குறை எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும். ஆனால் நாம என்ன பண்ணுவோம்? நிறையெல்லாம் மறந்துட்டு குறைய மாத்திரம் பிடிச்சு வச்சுக்குவோம். நல்லது நம்மளை பத்தி எவ்வளோ பேர் சொல்லியிருப்பாங்க, வாழ்த்திருப்பாங்க, பிறந்த நாளுக்கு வாழ்த்திருப்பாங்க, கல்யாண நாளுக்கு வாழ்த்திருப்பாங்க. அந்த வாழ்த்தெல்லாம் நம்ம மைண்டிலே மனசுல நிற்கவே நிற்காது. யாராவது ஒருத்தர் இவன் பொல்லாதவன் சொல்லிட்டு இருப்பாங்க. காலமெல்லாம் அந்த ஒரு வார்த்தையை மாத்திரம் நாம கெட்டிமா பிடிச்சுக்கிட்டே இருப்போம். ஏன் நல்லவன் எத்தனையோ பேர் சொன்னானே, அதையே நம்மால வாங்க முடியல. இப்படி வாழ்க்கையில நல்லதும் கெட்டதும் கலந்தது தான் வாழ்க்கை. வெறும் நல்லதே நடந்துட்டே வந்ததுன்னு வச்சுக்கோ, அங்கே ஆனந்தமே இருக்காது வாழ்க்கையில. வாழ்க்கை போர் அடிச்சு போயிடும். எல்லாரும் ஆனந்தத்தை விரும்புறோம், எல்லாரும் சந்தோஷத்தை விரும்புறோம்னா அதுக்கு காரணம் அந்த கஷ்டம்னு ஒன்று அனுபவிச்சதால தான்
அதிலிருந்து வெளியே வரணும்னு சந்தோஷத்தை மனசு தேடுது. கஷ்டமே அனுபவிக்காமல் இருந்திருந்தால் இந்த சந்தோஷத்தை யாரும் கொண்டாட மாட்டோம். அதனால வாழ்க்கையில அந்த கஷ்டம் கூட ஒரு சில காலகட்டத்தில் அவசியம். நிறைய உண்மைகளை, நிறைய சத்தியத்தை நாம் சந்தோஷமாக இருக்கும் பொழுதை விட கஷ்டத்தில் இருக்கும் பொழுது தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். நமக்கு உண்மையான நண்பர்கள் யாரு, நம்ம மேலே உண்மையிலேயே அக்கறை காட்டுறவங்க யாரு, இதையெல்லாம் நாம் சந்தோஷமாக ஆடம்பரமாக ஆனந்தமாக இருக்கும்போது தெரிஞ்சுக்க முடியாது. நமக்கு எப்பயாவது ஒரு கவலை வந்து ஒரு கஷ்டம் வரும்போது தான் நம்மளை சுற்றி இருக்கிறவங்களாம் எப்படின்னு நாம் தெரிஞ்சுக்க முடியும். அதனால வாழ்க்கையில் கஷ்டமும் இருக்கும், சந்தோஷமும் இருக்கும். ஆக சந்தோஷத்தை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் எடுத்துட்டோம்னா கஷ்டம் வந்தாலும் அந்த கஷ்டம் பெரிய கஷ்டமாக தெரியாது. நமக்கு கிடைச்ச சந்தோஷத்தாலே பக்தியோட அம்மாவிட பிரார்த்தனை பண்ணும்போது அந்த பிரார்த்தனையினுடைய பலன் என்ன பண்ணும், அந்த கஷ்டத்தை போக்கிடும். சந்தோஷத்தை பார்க்காம கஷ்டத்தை மாத்திரமே பார்த்துட்டு இருந்தோம்னா நம்ம மனசு கஷ்டத்தை தவிர வேற எதையுமே செய்ய முடியாது. அம்மா சொன்ன மாதிரி நாம் தினந்தோறும் காலையிலிருந்து எத்தனையோ விஷயங்களில் இந்த மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். காலையிலிருந்து ராத்திரி வரைக்கும் எத்தனையோ விஷயங்களில் மனசு ஓடிக்கிட்டே இருக்கும். ஒரு சுண்டு விரலில் அடிபட்டுடுச்சுன்னா அந்த மனசு வேற எங்கேயுமே போகாது. அந்த ஒரு சுண்டு விரல் வலியில மாத்திரம்தான் அதனுடைய கவனம் இருக்கும். வேற எதுவுமே அந்த நினைப்புக்கே வராது. அது எல்லாத்தையும் நிறுத்தி எல்லா சந்தோஷத்தை எடுத்துடும். அதுபோல நமக்கு வாழ்க்கையில சந்தோஷம் நிறைய இருக்கு. சின்ன சின்ன விஷயங்கள்ல இருந்து பெரிய விஷயம் வரைக்கும் நமக்கு தெரியாம நமக்கு நடந்துக்கிட்டே இருக்கு. ஆனா நாம குறைய மாத்திரமே பார்க்கிறோம். அதனால வாழ்க்கையில இது ரெண்டும் கலந்தது தான் வாழ்க்கை. சந்தோஷத்தை நிறைய கணக்கில் எடுத்துக்கோங்க, துக்கம் தானா கணக்கில் இல்லாம போயிடும். நாம துக்கத்தை கணக்கில் எடுத்துட்டோம்னா சந்தோஷம் இருக்கிறது கண்ணுக்கு தெரியாம போயிடும். அதனால வாழ்க்கைன்றது இது ரெண்டும் கலந்தது தான். எல்லாருக்கும் சந்தோஷம் கண்டிப்பா நிறைய இருக்கும், துக்கமும் கவலைகளும் ஏதோ ஒன்று வந்து போகும். ஆனால் அதுவும் ஒரு காரணத்துக்காகத்தான், அதுவும் ஏதோ ஒரு வகையில் நன்மைக்காகத்தான் அதுவும் நடக்கும். அதனால் அதை கூட ஒரு வகையான சந்தோஷமாகவே எடுத்துக்கும் பொழுது இந்த வாழ்க்கையானது அமைதியாக நிம்மதியாக ஆனந்தமாக இருக்க முடியும். அந்த வகையில் அம்மாவனுடைய பரிபூர்ண அருளோட சகல லோகத்தில் இருக்கிற சகல ஜீவன்களும் ஆனந்தமாய் சந்தோஷமாக இருக்கணும்னு ஆசீர்வதிக்கிறோம்.